ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது மது பிரியர்களுக்கு வெளியாயிருக்கு. மது பிரியர்களுக்கு என்ன சாக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி கடைகள் இயங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. ஏன்னா கடை இயங்காதா? ஆல்ரெடி கடையை பாதி க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இனி திரும்பவும் கடை இயங்காதுன்னு சொல்கிறீங்களேன்னு கண்டிப்பாக அதிர்ச்சியாக கேட்பீங்க. ஸோ வாங்க அந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். பணி நிரந்தரம், கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 28 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்ய டாஸ்மாக் பணியாளர்கள் முடிவு செய்திருப்பதாக தாள்கள் தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ பார்க்காதவங்க இந்த நியூஸை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன், டீட்டெயில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த போராட்டத்திற்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள 11 தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. இப்போராட்டத்தில் 23,629 டாஸ்மாக் பணியாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடப்படுது. சட்டசபை கூட்டத்தொடரில் டாஸ்மாக் பணியாளர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரக்கோரி இப்போராட்டம் நடத்தப்படுவதாக தாள்கள் வெளியாயிருக்கு. இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும் என்பது உறுதியாயிருக்கு. இந்நிலையில் டாஸ்மாக் தொழிற்சங்கங்கள் சார்பில் நாளை முதல் நடக்க உள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் குறித்த ஆயத்த மாநாடு ஈரோட்டில் தான் நேற்று நடந்தது. அதில் பங்கேற்ற பின் ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியம் இந்த பேட்டியை அளித்திருக்கிறாரு. அவர் கூறிய இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டுருக்கு. பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க கோரி டாஸ்மாக் ஊழியர்கள் போராடுவது இருக்க போது. இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் இணைந்து நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபாடு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஈடுபாட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக நல்லதை செய்தார்னா உடனே கடை ஓப்பன் செய்யப்படும், இல்லைனா தொடர்ந்து போராட்டம் நீடிக்கும், அதுவும் காலவரையற்ற போராட்டம் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இப்போ ஆட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஆட்டோ உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் டாஸ்மாக் ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் துப்புரவு பணியாளர்களும் எச்சரிக்கை விடுத்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த மாதிரி சிஎம் விஜய் அவர்களுக்கு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போராட்டங்களாகவே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த சுச்சுவேஷனை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொன்றா தான் எல்லாமே பண்ண முடியும், எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ண முடியாது, ஆனால் இந்த மாதிரி எல்லாருமே அவரை டார்கெட் பண்ணுறது ரொம்ப தவறு, அவர் ஆட்சி அமைத்து ஒரு 3 மாத காலம்தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளவும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் இப்போ தமிழகத்தில் சொல்லவே தேவையில்லை, ஒரு பக்கம் பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கிறது கரண்ட் பில்லு. 200 300 வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ எங்களுக்கு 1000 2000 வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் விலைவாசியெல்லாம் போன வாரம் 100 இருந்தது, இந்த வாரம் 200 ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா பொருட்களுக்குமே விலைவாசி உயர்ந்ததுனால அது ஒரு பக்கம் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பக்கம் தண்ணீர் பஞ்சம் வேறு. ஒவ்வொரு ஏரியாவிலையும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு இப்போ தண்ணீருக்கும் போராட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய பஞ்சங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் விலை ஒரு பக்கம் அதிகமாகும்போது அந்த விலைக்கு தகுந்த அளவுக்கு ஊழியம் இல்லை அப்படின்ட்டு நிறைய வேலை செய்கிறவங்களும் புலம்பிகிட்டு இருக்காங்க. இதில் கவர்மெண்டில் இருக்கிறவங்களும் நிறைய புலம்பலை இப்போ வைத்துட்ருக்குறாங்க. அதில் ஒன்று தான் இப்போ டாஸ்மாக் விவகாரம். இந்த விவகாரத்துக்கு விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுக்கான முடிவு கூடிய விரைவில் தெரிய வரும். ஆனால் கால நிர்ணயிட்ட போராட்டம் இருக்க போது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாயிருச்சு. இப்போ இதை தொடர்ந்து வரலாற்றில் முதல் முறையாக சட்டசபையில் ஒரு பெரிய மாற்றமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த பெரிய மாற்றம் என்ன, அந்த மாற்றம் என்ன மாதிரி கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
அந்த நியூஸையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் சட்டசபை நிகழ்வுகள் தினமுமே காலை 10 மணிக்கு தொடங்கி அதிகபட்சமாக மாலை 4 மணி வரை நடப்பதே வழக்கமாக இருந்தது. ஆனால் வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்போ 10 மணி நேரம் தொடர்ந்து தமிழக சட்டசபை நடந்து சாதனை படைத்து இருக்கு. ஆமாங்க, தமிழகத்தில் தாவேகா ஆட்சியில் சட்டசபை விவாதங்கள் விஷயத்தில் புதிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக அவை நிகழ்வுகள் அனைத்தும் முழுமையாக நேரலை செய்யப்படுவதோடு அனைத்து உறுப்பினர்களுக்கும் பேசுவதற்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இதனால் மானிய கோரிக்கை விவாதங்கள் ஆரோக்கியமாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெறுவதாக தாள்கள் உறுதியாயிருக்கு. ஆக்சுவலி கடந்த காலங்களில் தமிழக சட்டமன்ற நிகழ்வுகள் காலையில் 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3 அல்லது 4 மணி வரை நீடிக்கும். மேலும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத போது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வது வழக்கமாக இருந்தது. பின்னர் சில மணி நேரங்கள் கழித்து மீண்டும் வந்து விவாதத்தில் பங்கேற்பார்கள். இது ஆரோக்கியமான ஜனநாயக நடைமுறையாகவே பார்க்கப்பட்டது. எனினும் ஆளுங்கட்சியினர் பேசுவது மட்டுமே நேரலையில் காட்டப்படுவதாகவும் எதிர்க்கட்சியினர் பேசுவது சரியாக காட்டப்படுவதில்லை என்று முந்தைய காலங்களில் ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளாக எழுந்தது. ஆனால் தற்போது இருதரப்பு பேச்சுகளும் எந்தவித வெட்டுகளும் இன்றி நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் விவாத நேரமும் வெகுவாக அதிகரித்து இருக்கு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், வரலாற்றிலே அபூர்வமாக ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களுடைய பேச்சுக்களே அவை குறிப்பிலிருந்து அடிக்கடி நீக்கப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் இல்லாத சூழலை சுட்டிக்காட்டி சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கடந்த சில தினங்களாக ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளார். அதன்படி அரசு துறைகளில் மானிய கோரிக்கைகளின் போது வெட்டு தீர்மானத்தின் பெயரை கொடுத்திருந்த எம்எல்ஏக்கள் விவாதித்த பிறகு வாய்ப்பு கிடைக்காத மற்ற எம்எல்ஏக்களையும் அழைத்து அவர்களுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை பேச அனுமதித்து வருகிறார். இந்த நல்ல வாய்ப்பினால் தினமும் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவையில் பேசி தங்களது தொகுதியின் மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்க முடிகிறது. அவற்றில் சில கோரிக்கைகளுக்கு உடனடி பதிலும் கிடைத்து வருகிறது. எடுத்துக்காட்டாக நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் காலையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை அரசு அதிகாரிகளிடமிருந்து பெற்று மாலையிலே அறிவிப்புகளாக வெளியிட்டார். இதனை வெகுவாக பாராட்டிய சபாநாயகர் இதுதான் ஒரு அமைச்சரின் பொறுப்புக்கு மிக சிறந்த உதாரணம் என்று புகழாரமும் சூட்டியிருக்கிறார். எம்எல்ஏக்கள் பலருக்கும் கேள்விகள் கேட்க அனுமதி வழங்கப்பட்டு வருவதால் அவை நடைபெறக்கூடிய நேரம் கடந்த சில நாட்களாகவே மாலை 6 மணியை தாண்டி நீடித்து வந்தது. இதன் உச்சமாக நேற்று காலை 9:30 மணிக்கு தொடங்கிய அவை இரவு 7:13 மணி வரை நீடித்தது. அந்த வகையில் சுமார் 10 மணி நேரம் அவை அலுவல்கள் இடைவேளையின்றி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை வரலாற்றிலே தொடர்ந்து இவ்வளவு நீண்ட நேரம் அவை நடைபெற்றது இதுவே முதல் முறையாக கருதப்படுது. இதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மதுப்பிரியர்களுக்கு ஷாக்காக இந்த நியூஸ் ஆனது இப்போ வெளியாகிருக்கு. இதற்கேற்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான நியூஸை பார்க்கட்டும். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.